காங்கிரஸ் 150 வருஷம் 146 வருஷம் பாரம்பரிய கட்சின்னு சொன்னாரு. அது ரைட்டு தான். அந்த தியாகிகளுக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கு இப்ப காங்கிரஸ்? அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு கிடையாது. இப்ப இருக்கிற காங்கிரஸ் வேற, அப்ப இருந்த காங்கிரஸ் வேற. அது வேற, இது வேற. இந்த காங்கிரஸை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராகுல் காந்தியோட நடவடிக்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. டெல்லியிலே குண்டு வெடித்து மக்கள் அவதிப்படுகின்றார்கள், பயப்படுகிறார்கள். காரில் செல்வதற்கோ எங்கேயாவது போய் நின்று ஹோட்டலில் காரை நிப்பாட்டுவதற்கு பயப்படக்கூடிய அளவுக்கு டெல்லியில் ஒரு சூழ்நிலை நடந்த காலத்தில் அந்த நேரத்தில் பிஜேபி தலைவர்கள் ஓடுகிறார்கள். பிரதமர் ஓடி வருகிறார், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஓடி வருகிறார். அவர்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக நம்பிக்கை ஊட்டுகிறார். ஆனால் பிரதான எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இதை கண்டுகொள்ளவே இல்லை. இதை நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறார் ராகுல் காந்தி. அதுதான் காங்கிரஸ் கட்சி வேண்டாம்னு நான் சொன்னேன். மற்றபடி காங்கிரஸ் கட்சி இருந்தால் எனக்கு இருக்கு. காங்கிரஸ் கட்சி இருந்தால், பிரதான எதிர்க்கட்சி இருந்தால் உடனடியாக களத்தில் டெல்லியிலே பாதிக்கப்பட்ட அந்த குண்டு வெடித்த இடத்தை போய் ராகுல் காந்தி பார்த்திருக்கணும். இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி. அங்கே நடக்கின்ற நிகழ்வை கூட ராகுல் காந்தி பார்க்க முடியவில்லை. சின்னப்பிள்ளைத்தனமாக, சிறுவலைத்தனமாக அவர் நடப்பதாகத்தான் மக்கள் நினைக்கிறார்கள். ஆகவே தான் காங்கிரஸை பற்றி அந்த கருத்தை நான் சொன்னேன் ஒழிய, அதிமுக தியாகம் பண்ணாத கட்சி கிடையாது. அதிமுக தோல்வி எங்க தெரிஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட 75 பேர் கூட்டணி கட்சி சேர்ந்து 66 பேர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. எடப்பாடி பிரதான எதிர்க்கட்சி தலைவர், சரியான எதிர்க்கட்சி தலைவர். எங்க இருக்கு? நீங்க மகாராஷ்டிரலையும் போச்சு, மேற்கு வங்கத்தில் ஒரு சீட்டு கூட காங்கிரஸ் கிடையாது. மகாராஷ்டிரம் தோத்து போச்சு, இப்ப பீகார்லயும் தோத்து போச்சு. எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் போயிட்டு தானே இருக்கு. எங்க வளர்ந்திருக்கு? அங்க இருக்கிற மாநில கட்சி தான் உருவாகிட்டு இருக்கு. ஆனா பிஜேபி அப்படி கிடையாது, வலுவா வந்துகிட்டு இருக்கு. அது காரணம் மக்களை நேசிக்கிறார்கள். இந்தியாவை முதல் நேசிக்க வேண்டும், ஒரு இந்தியனாக இருக்க வேண்டும். நம்ம நாட்டின் மீது படையெடுக்க துடிக்கின்ற எவனாக இருந்தாலும் அவனை தடுக்கின்ற பணியை செய்பவன் தான் உண்மையான இந்தியன். அதை செய்கின்றவர்கள் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடியாரும், நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள். ஆகவே இந்த கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணி, ஒரு வலுவான கூட்டணி, பலமான கூட்டணி, பாதுகாப்பான கூட்டணி. தேசத்தை பாதுகாக்கின்ற தலைவர்களாக பிஜேபி இருக்கிறது, தேச பக்தர்களாக அதிமுக இருக்கிறது. ஆகவே தேசத்தை பாதுகாக்கின்ற பிஜேபியோடு தேச பக்தராக இருக்கக்கூடிய அதிமுக தலைவர் எடப்பாடியார் கூட்டணி வைத்திருக்கிறார். இந்த கூட்டணி தான் அற்புதமான கூட்டணி, வெல்லுகின்ற கூட்டணி, நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, போற்றப்படுகின்ற கூட்டணி.